आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं योगशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतं वन्दे भगवन्तं पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सकना भवतु सकनौ भुनक्तु शरवीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆத்ம வித்யாலயம் அத்வைத வேதாந்த குருகுலத்தை இது போன்ற மாதாந்திர கலந்துரையாடல் கருத்துரையாடல் நிகழ்த்ததான் நம்ம உத்தேசம் செய்திருக்கிறோம். அதில் முதல் நிகழ்ச்சியாக நம்ம இன்று துவங்கியிருக்கிறோம். நம்ம ஆசிரமம் தொடங்கி 2 மாதம் நிறைவாயிருக்கு. 2 மாதம் தான், 60 நாள் நடந்தது. இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம நிகழ்த்தணும். நிறைய புதிய பேர்களெல்லாம் வந்து கலந்துக்கணும். இந்த பயன் நிறைய மக்களுக்கு போய் சேரணும். இது நம்ம விளம்பரப்படுத்த வேண்டியதில்லை. இது தானாகவே இது பரவும். உண்மைக்கு விளம்பரம் வேண்டியதில்லை, பொய்களுக்கு தாய் விளம்பரம் வேணும். விளம்பரம் இல்லாத நிற்க உண்மைகளை தேடி மக்கள் வருவார்கள். ஆனால் நம்ம வந்து விளம்பரமே செய்யறதில்லை. இந்த நிகழ்ச்சி சமதமாதி ஷட்கம் அப்படிங்கிறதுல சாதன சதுஷ்டயத்தில் ஒரு பகுதி தான் சமதமாதி ஷட்கம். சாதன சதுஷ்டயம், சதுஷ்டயம்னா 4, சாதனம்னா ஒரு பயிற்சி, ஒரு நெறின்னு சொல்கிறோம். 4 நெறிகள் கடைபிடிக்கும் பொழுது ஒரு மனிதன் தகுதியானவன் ஆகிறான். எல்லா கல்விக்குமே ஒரு முன் தகுதி தேவைப்படுது. ஒரு அப்ரெண்டிஸாக போனால் கூட அதுக்கு முன்னாடி அவனுக்கு முன் தகுதி அவனுக்கு கட்டாயம் அவசியம். எம்எஸ்சி படிக்கணும்னா பிஎஸ்சி கட்டாயம் வேணும். டாக்டரேட் படிக்கணும்னா ஒரு எம்எஸ்சி கட்டாயம் வேணும். எம்டெக் வேணும்னா பிடெக் வேணும். +2 இல்லாமல் நம்ம காலேஜுக்கு போக முடியாது. இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு தகுதியின் அடிப்படையில் தான் ஒரு கல்வி தரப்படுது. வேதாந்தமும் ஒரு கல்வி, அறிவை தரும் ஒரு முறை. வேதாந்தம் தருகின்ற அறிவு வேறு எதிலும் இல்லை. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் வேதாந்தம் ஒன்லி. வேதாந்தன உபனிஷத். உபனிஷத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய தாத்பரியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மையக்கருத்துன்னு. அந்த மையக்கருத்தை உபனிஷத்துலேருந்து தான் பெற முடியுமே தவிர அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. எப்போ வந்து ஒரு நூல் தன்னுடைய இருக்க விஷயத்தை வேற எந்த நூலும் கொடுக்கலையோ அந்த நூல் அதுக்கு வந்து அபூர்வம் அப்படின்னு பேர். இதில் என்ன அபூர்வம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி புஸ்தகம் எழுதுறதுக்கு கோடியான பேர் தயாராக இருக்கிறாங்க. லைப்ரரியிலையோ எக்ஸிபிஷன்லேயோ பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான புதிய எழுத்தாளர்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நூலுமே ஒரு புதிய விஷயத்தை சொன்னாதான் அது நூல். புதிய விஷயம் இல்லைன்னா அந்த நூல் எழுதவே வேண்டியதில்லை. ஏற்கனவே இருக்கிற நூலில் தான் இருக்குது இல்லையா. இப்போ புதியது என்பது தான் ஒரு பிரமாணத்தினுடைய லட்சணம். அபூர்வங்கிறது அது கட்டாயம் ஒன்று இருக்கணும். அது அபூர்வம் புதியது மட்டும் இல்லாமல் வேற எங்கேயும் சொல்லப்படாததாக இருக்கணும். அதனால் அது அனதிகதம்னு பேர். அதிகதம்னா ஏற்கனவே சொன்னதை சொல்கிறது. அனதிகதம்னா வேற எங்கேயும் சொல்லப்படாததான் சொல்லிடுது. அதனால அபூர்வம் அனதிகதம் ரெண்டும் ஒன்று தான். அது சொன்ன விஷயத்தை இன்னொரு விஷயம் மறுபடியும் வந்து அது தப்புன்னு சொல்லக்கூடாது. அப்போ அது பேர் அபாதிதம் பேர். நெவர் பி நெகேட்டட். எக்ஸ்க்ளூசிவ், நெவர் பி நெகேட்டட். அது எக்ஸ்க்ளூசிவ், வேற எதுலையுமே இல்லை. அப்போ அது பேர் பிரமாணம். அது வேற ஒரு பிரமாணத்தினால அது அழிக்கப்படாமல் இருந்ததுன்னா அது அபாதிதம். அந்த பிரமாணம் பயனுள்ளதாக இருக்கணும்.
பயனுள்ளதாக இருக்கணும். அப்போதாவது பிரமாணம். யாருமே சொல்லாத ஒரு விஷயம் சொல்கிறார். காகத்திற்கு பல் உண்டு அப்படின்னு ஒருத்தர். நான் 5 வருஷம் ஆராய்ச்சி செய்து காகத்துக்கு பல் இருக்குது அப்படின்னு. காகேபிக அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். காகங்களுக்கு பல் இருக்குது. தந்தேபிக, தந்தம்னா பல் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னா அபூர்வம் தான், ஆச்சரியமாக இருக்குது, புதிய விஷயம்தான், வேற யாரும் சொல்லலை, அனதிகதம் தான். ஆனால் ஏதாவது பயன் இருக்குதா? அப்போ ஒரு பிரமாணம் பயனுள்ளதாக இருக்கணும், உண்மையை சொல்லணும், வேற ஏதாவது பொய்ப்பிக்கப்பட்டதாக இருக்கணும், வேற எங்கேயும் கிடைக்காததாக இருக்கணும். அப்போ அது பேர் பிரமாணம்னு பேர். இந்த பிரமாணத்தை ஒரு பிரமாணம் நம்மகிட்ட இருக்குது. அந்த பிரமாணம் உபனிஷத் தருகின்ற ஒரு உண்மை. அந்த உண்மை வேற எங்கும் இல்லாதனால உபனிஷத் அபாதிதம், அபூர்வம், அனதிகதம். உன்னை எலிவேட் பண்ணி உன்னை இறைநிலைக்கு கொண்டு போய் இறைவனாக மாற்றுவதனால மிகப்பெரிய பலனை தருது. அதனால் பல போதகத்துவம், பலனுள்ள ஒரு விஷயத்தை அது சொல்லித் தருகிறது. எப்போ இந்த மூன்றும் இருக்குதோ, நமஸ்காரம் ஜி, அப்போதான் அதுக்கு பிரமாணம்னு பேர். இந்த பிரமாணம் வேற எங்கும் கிடைக்காத பிரமாணம். இதை அறிந்து கொண்ட பிறகு வேற எதுவும் அறிந்து வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு நிலை. இந்த உண்மையை ஒருத்தன் தெரிந்த பிறகு அவன் சர்வ கர்ம கிருத், எல்லா காரியங்களையும் செய்து முடித்தவன் போலவும், ஆப்தவியம் ஆப்தம், எல்லா அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து முடித்தது போலவும். ஆப்தவியம் ஆப்தம், ஆப்தவியம்னா அடைய வேண்டியது. மக்களுக்கெல்லாம் போயிட்டோம்னா அடைய வேண்டியது என்னென்னா இருக்குது சார் சொல்கிறாங்க. 80 வயசுக்கு அப்புறம் அடைய வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5 வயசுலேருந்தே ஆரம்பிச்சது, இதை அடையணும். அடுத்த பிறகு தொடருது. அடைய வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, அனுபவிக்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞானத்தை பெற்ற பிறகு, இந்த உபனிஷத ஞானத்தை பெற்ற பிறகு அனுபவிப்பதற்கு அடைவதற்கு எதுவுமே இல்லை என்று அவன் இளைப்பாறுகிறான். சோம்பேறியா இல்லை. அதன் பிறகு அவன் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, ஆனால் அவன் சோம்பேறியாக இருப்பதில்லை. பகவான் சொல்கிறாரு, அர்ஜுனா, இந்த 7 லோகத்தில் நான் அடைய வேண்டிய பொருள் ஏதாவது மிச்சம் மீதி இருக்குதுன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த உலகத்தை படைத்தவனே நான். இருந்தாலும் இன்று உனக்கு தேரோட்டியாக என் கடமையை செய்துக்கிட்டு இருக்கிறேன். செய்ய வேண்டியது எனக்கு எதுவுமே இல்லை. நாம் செய்வதெல்லாமே அடைவதற்கு தான். எல்லாமே அடைந்தவனுக்கு செய்வதோடு எதுவும் இல்லை. அதனால் சர்வ கர்ம கிருத் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்தவியம் ஆப்தக அப்படின்னு சொல்கிறோம். அடைய வேண்டியதெல்லாம் அடைந்தது போலவும், செய்ய வேண்டியதெல்லாம் செய்தது போலவும் ஒரு மனோநிலையை அடைகிறோம் இல்லையா? அந்த மனோநிலைக்கு திருப்தின்னு பேர். அதை இன்னொரு மொழியில் பார்த்தா ஆனந்தம்னு பேர். ஆனந்தம்னு சொல்லலாம், திருப்தின்னு சொல்லலாம், மன நிறைவுன்னு சொல்லலாம், பூர்ணம்னு சொல்லலாம். இந்த பூர்ணத்தை தான் இந்த நாம் வேதாந்த அத்வைத வேதாந்த குருகுலத்தில் நாம் சொல்லித்தரோம். இதுக்கு தகுதி வேணும். இந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதி வேணும். தயானந்த சரி சொல்வார், நம்ம வீட்டில் அந்த காலத்துலலாம் மேட்ச் பாக்ஸ் இல்லாத போது நெருப்பை வீட்டிலேருந்து கடன் வாங்கணும். நம்ம வீட்டில் அக்னி ஹோத்திரம் பண்ணுறதோ சமிதாதானம் பண்ணும்போதோ நெருப்பு அணைஞ்சு போச்சு. கேரளா போன்ற ஊரெல்லாம் மழை நேரம் கொட்டிகிட்டு இருக்கும். நெருப்பை காப்பாற்றுறது முடியாத குடிசையில் இருக்கும். அந்த பிராமணன் அதுக்குள்ளே ஹோமம் பண்ணணும். எங்கே உட்கார கூட இடம் இல்லாமல் வெள்ளம் இருந்தாலும் அதில் ஈரத்தை எல்லாம் துடைச்சிட்டு பண்ணுறான். குச்சி ஒன்று கூட கிடைக்கல. இருக்கிற குச்சியெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்கான். ஆனால் நெருப்பு இல்லை. பக்கத்து வீட்டில் நெருப்பு கொண்டு வரணும். அப்படி கடன் வாங்குறது தப்பு. அக்னி நம்ம காப்பாற்றுறது தான் அக்னி ஹோத்திரம்னே பேர். 3 அக்னியை காப்பாற்றணும். அவன் அந்த அக்னியை யார் வீட்டிலேருந்து நெருப்பை கொண்டு வரணும்னா, அவங்க அடுப்புலேருந்து ஒரு நெருப்பை அந்த கையில் எடுத்து கொடுக்கறது ஒரு சிமிட்டாங்கோல்னு வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க நெருப்பை? கையில் வாங்க முடியாது. பேப்பரில் வாங்க முடியுமா? பாக்கெட்டில் போட்டு வர முடியுமா? அது கொண்டு பாத்திரம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? அது பேர் சத் பாத்திரம்னு பேர். இந்த ஞானமும் அக்னி போன்றது. இது ஞானாக்னி. உங்களுடைய 3 கர்மங்களையும் கொன்னுடும், கொளுத்தி சாம்பலாகிடும். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமி கர்மம் எல்லாத்தையுமே சாம்பலாக்குகின்ற ஞானாக்னி. உங்களோட சரீரங்களை எல்லாம் அக்னியில் போட்டு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நாம் கொண்டு போகணும்னா அதுக்கு நமக்கு புத்தியும் மனசும் தகுதியாக இருக்கணும் இல்லையா?
அந்த புத்தியும் மனசும் தகுதி பண்ணுகின்ற முறையை தான் நாம் சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாதன சதுஷ்டயம் ஒரு மனிதனை இந்த ஞானாகினியை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக மாற்றுகிறது. அப்போ இந்த சாதன சதுஷ்டயம் என்ன இங்கே போட்டிருக்காங்க, விவேகம், வைராகியம், சமதமாதி ஷட்கம், முமுட்சுத்துவம் அப்படின்னு இந்த 4 தான் முக்கியமான குவாலிட்டிஸ். அப்போது நாங்கள்லாம் இந்த குவாலிட்டி இருந்தால் தான் இந்த கிளாஸ்க்கு வர முடியுமா? இந்த காலத்தில் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பகவான் இந்த குவாலிட்டியை கொண்டு வர்றதுக்கு கர்மயோகத்தை சிபாரிசு பண்ணுறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்மம் செய்கிறீங்க, கர்மம் செய்யாத யாரும் இருக்க முடியாது. அன்றாடம் ஏதாவது ஒரு கர்மம் செய்துக்கிட்டே தான் இருக்க வேண்டும். அது எப்படி செய்தால் அது யோகமாக மாறணுங்கிறார். நாமளும் எல்லா இடத்தையும் உட்காந்துட்டு தான் இருக்கணும். ஆனால் எப்படி உட்கார்ந்து அது யோகாசனமாக இருக்கணுங்கிறது யோகா டீச்சருக்கு தெரியுது. உட்கார்றதுலேயே அவங்க பல சொல்லி கொடுக்குறாரு. இப்போ கர்மம் செய்வதிலேயே ஒரு புதுவிதமான ஒரு முறையை கொடுக்குறாரு. அது கர்ம யோகம்னு பேர். அந்த கர்மயோகம் அப்படிங்கிறத தமிழில் சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் தார்மீக வாழ்க்கை, அதர்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தர்மத்திலேயே மிக உயர்ந்த தர்மம் அகிம்சை. எவரோ ஒருத்தர் அகிம்சையை முதல் கொள்கையாக வைத்துக்கொண்டு வாழ்கிறானோ அது தார்மீக வாழ்க்கை. அந்த தார்மீக வாழ்க்கை கர்மயோகம்னு பேர். எவன் ஒரு அப்படி வாழ்ந்துட்டானோ, அப்படிலாம் வாழ்ந்ததுனால தான் உங்களை உங்களே ஈர்த்து கொண்டாந்து உட்கார வைக்க. அந்த ஈர்ப்பு சக்தி மனதுக்கு ஏற்பட்டது காரணமே இங்கே இந்த சாதன சதுஷ்டயம் ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிட்டு இருக்குது. அது 100% ஆகிற வரையும் காத்திருக்க வேண்டாம். இப்போ ஞானத்தை கொடுப்போம். ஞானத்தை கொடுக்க கொடுக்க இந்த ஞானமே உங்களுக்கு தகுதியை உண்டாக்கிடும். முதல்ல கொஞ்சம் தகுதியோடு நம்ம போகிறோம், ஆனால் ஞானம் பெற பெற அந்த தகுதியை முழுமைப்படுத்துது. ஆல்ரெடி இந்த காலத்தில் நவீன வேதாந்த டீச்சிங்கில் நம்ம சமதபாதெல்லாம் முடிச்சுட்டு, குருகுலத்தெல்லாம் முடிச்சு, குரு சேவையெல்லாம் முடிச்சுட்டு அவர் சோதனை பண்ணிவிட்டு விவேகம் வைராகியம் இருக்குதா அப்படின்றதுக்கப்புறம் இந்த ஞானத்தை கொடுக்கணும் முடியாது. யம தர்மராஜன் நசிகேதனுக்கு உபதேசம் பண்ணுறார். சின்ன பையன் வந்துக்கிறான், 7 வயசு பையன். அவனுக்கு விவேகம் வைராகியம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணுறார். நீ கேட்குற ஞானம் மிக மிக உயர்ந்த ஞானமாக இருக்குது, அதை உனக்கு நான் கொடுக்க முடியாது, அதுக்கு தகுதி இருக்குது விவேகம் வைராகியம் அப்படின்னு அப்படி சொல்லலை. சூசகமாக சில கேள்வி கேட்டு பார்க்குறாரு. பையனுக்கு விவேகம் இருக்குது, வைராகியம் இருக்குதுன்னு அவர் பார்க்குறாரு. இதுதான் கதோபனிஷத்தில் நம்ம பார்க்கணும். கதோபனிஷத்தில் மையமான கருத்தே இந்த யமனுக்கும் நச்சிகேதன்ற பையனுக்கு நடக்கிற உரையாடல் தான். ஒரு உபனிஷத்து முழுக்க அது போகுது. அங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிறுவனுக்கு கூட இந்த தகுதி இருக்குது. இந்த ஞானம் பெறுவதற்கு ஆண் பெண், பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரசன் சன்னியாசி எந்த வேறுபாடும் கிடையாது. பிரம்மச்சாரியும் கற்றுக்கலாம், கிரகஸ்தனும் கற்றுக்கலாம், வானப்பிரசன் சொல்கிறக்கூடிய வணி அவனும் கற்றுக்கலாம், சன்னியாசியும் கற்றுக்கலாம், சிறுவனும் கற்றுக்கலாம். அதான் பிரம்மச்சாரி. ஆணும் கற்றுக்கலாம், பெண்ணும் கற்றுக்கலாம். கர்மத்தை செய்வதற்கு கர்மகாண்டம்ன்ற வேதத்தில் இருக்கிற பகுதி கர்மம் செய்வதற்கு ஒரு அதிகாரியை உண்டாகுது. நீ உனக்கு அதிகாரி இருக்கணும், என் மந்திரத்தை வாயால் சொல்லணும், இந்த அக்னி நீ பாராட்டணும், அதை காப்பாற்றணும்னு சொன்னால் உனக்கு ஒரு அதிகாரித்துவம் நான் கொடுக்குறேன். நான் இல்லைன்னு சொல்லலை, நீ அதை வாங்கிட்ட பிறகு செய்யுங்கிற. அவனுக்கு காயத்ரி மந்திரமும் பூநூலும் சிரசில் இருக்கக்கூடிய குடுமையும் கொடுத்த பிறகு அவனை பேச்சலரே அப்படின்னு அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து யாகத்தை செய்வதற்கு அனுமதி தருது. அக்னிஹோத்திரம்ன்ற ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவனுக்கு திருமணம் ஆகியிருக்கணுங்கிறதுனால இன்னொரு பூநூலையும் போட்டு அவனுக்கு அதிகாரம் கொடுக்குது, ஒரு லைசன்ஸ். இதே மாதிரி ஞானத்துக்கும் எந்த லைசன்ஸும் இல்லை, ஒரே ஒன்று இந்த அதிகாரித்துவம், விவேக வைராக்கியம், சமதமாதி ஷட்கம், முமுட்சுத்துவம். இந்த குவாலிட்டி இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். மற்றவங்கிட்ட தான் இருக்குதான்னு நம்ம பார்க்குறதுக்கு இல்லை. இவன் விவேகியா, இவன் வைராகியா, இவன் சமதமம் உள்ளவனா, இவன் முமுட்சுவான் மற்றவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை. இப்போ நம்ம பேச போகிறது எல்லாமே, இந்த தலைப்புகளை பேசுகிறவங்க எல்லாமே நம்மக்கிட்ட அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, நாம் இன்னும் அதில் எங்கே குறை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீக்குவதற்கு என்ன சாதனம் பண்ணணுமோ அதை செய்வது தான் முக்கியம். அதுக்காக இந்த சாதன சதுஷ்டதையை சிறு பேசுகிறாங்க. அப்புறம் மறுநாள் பிரமாண விசாரம் அப்படிங்கிறதுல பிரமாணத்தை பற்றியும் பேசுவோம். இந்த பிரமாணத்தை நிறையவும் பேசலாம், அதையும் பேசுவதற்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். இதுபோல் மாதம் ஒரு முறை நாம் இந்த மாதிரி ஒரு நாளில் சந்தித்து ஒரு 8 பேர் தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அந்த தலைப்பை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்கள் கொடுங்க.
அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னு அது உங்களை மூலம் அவங்க கண்டுபிடிச்சி அது சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, ஒருவேளை உங்களிடம் புரிந்து கொண்டதில் ஒரு மாற்று கருத்து இருந்ததுன்னா அவங்க புரிய வைக்கிறதுக்கு செய்தோம்னா இது உரையாடல் இருக்கட்டும். இதில் யாரையும் குறை சொல்லலை, எல்லாருமே நிறைதான். விடுபட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் குழப்பமான இடத்தை தெளிவுபடுத்துவதுக்கும் இந்த மேடை பயன்படுத்தணும். இதோட என்னுடைய அறிமுக உரையை நிறுத்திக்கிட்டு இந்த செஷன், இந்த அமர்வை ஆச்சாரியா சேகர்ஜி அவர்களை இருந்து நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். இப்போ சுவாமி சொன்னார், செய்ய வேண்டியது பெற வேண்டியது, அது பகவத்கீதையில் இருக்குன்னு சொன்னார். இப்போ சுவாமி சொன்ன பிரகாரம் நம்ம வந்து அன்றாட அலுவலில் வீட்டில் எல்லாமே வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது தான், அப்புறம் செஞ்ச பிறகு பெற வேண்டியது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ செய்ய வேண்டியது என்னென்ன சமாச்சாரம் வேணுங்கிறது நம்ம லௌகிகத்தில் இருக்கிற மாதிரி இங்கே சுவாமி என்னென்ன வந்து அவர் ஆன்மீக விஷயத்தில் சொல்கிறாரோ, ஆன்மீக விஷயம் மட்டும் இல்லை, லௌகிகத்துலேயும் அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த ரெண்டும் கலந்து கொடுக்குறாரு. அதை வந்து நம்ம அதை வந்து அது பிரகாரம் நாங்கள் செஞ்சிட்டோன்னா அடைய வேண்டியது தானே வந்துடும். அடைய வேண்டியது தனியாக கிடையவே கிடையாது. அவர் சொன்ன பிரகாரம் செஞ்சிட்டோன்னா அடைய வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். இதுதான் தாற்பயம். அதனால் அதை அனுசரித்து வந்து நாங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். தினசரி நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம், தினசரி பூஜை பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு அன்றாட கடமை தான். இந்த தத்துவம் வந்து கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த தினசரி பூஜை, அந்த கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிற சமாச்சாரம்லாம் தானே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். இருக்கணும், அது ஒவ்வொருத்தரும் அவருடைய கடமை செய்யணும். ஆனால் மைண்டு மெச்சூரிட்டி, அதாவது மனசில் வந்து அந்த அந்த நிறை வரும்போது உங்களுக்கே அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த நிறை கிடைக்கும்போது பகவான் வந்து உள்ளாரே இருக்கா, அடுத்தது பகவான் நாங்களே தான், அது இப்போ வேணாம், அது நீங்கள் செய்ய 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 தானே அது உங்களுக்கு அது தானே கிடைச்சிடும். அப்படிங்கிறது ஆச்சாரியனுடைய பல புத்தகங்கள் படிக்கும்போதும், புத்தகங்கள் அவர் எழுதுகிற புத்தகங்கள் அவசியம் நீங்கள் வாசிக்கணும் தினசரி. வேறு குமுதம், கல்கண்டு இந்த மாதிரி புத்தகம் வந்து நாம் முன்னே வாசிச்சிருப்போம், ஆனால் இப்போ அது தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதனால் ஏதாவது படிக்கணும்னு விருப்பம் இருந்தால், ஏதாவது கேட்கணுன்னு விருப்பம் இருந்தால், சுவாமியினுடைய இது இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, அதை கேட்கலாம். அல்லது படிக்கணும்னு இருந்தால் அவர் எழுதின புத்தகம் நிறையா இருக்குது. இப்போ இந்த மாதிரி தலைப்பு கொடுக்கும்போது அந்த தலைப்பை பற்றி நாங்கள் சிந்தனை பண்ணி ஒரு வாரமாக வந்து உங்களுக்கு வேறு ஞாபகமே இருக்காது, எப்படி பேச போகிறோம் இது அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் இருக்கும். அதே நீங்கள் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே தான் நிதித்தியாசனம். வேறு ஒன்றும் தியானமே தேவையில்லை. நிதித்தியாசனங்கிறத வந்து அந்த சப்ஜெக்டை நாங்கள் எப்படி போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ராத்திரி பகலாக நீங்கள் சிந்தனை பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நானும் அந்த மாதிரி தான் சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதை அப்படி நீங்கள் இப்போ எல்லாருமே இப்போ வந்து பேச்சாளர் வந்து பெரிய நாங்கள் வந்து இந்த மாதிரி பேச்சாளர்லாம் கிடையாது. சாமி சொன்ன மாதிரி ஒரு கருத்துரையாடல், ஒரு பகிர்ந்துக்கிறது தான். அது நீங்கள் வந்து பார்த்தும் சொல்லலாம், பார்க்காம சொல்லலாம். என்னடா வந்து பார்த்து தான் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து நீங்கள் சொல்லாத கருத்துக்கள் வந்து இன்னொருத்தர் சொல்லலாம், அதை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும், அதை நீங்கள் நோட் பண்ணிங்க, அதை வந்து வாழ்க்கையில் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது அப்படி தான் வந்து நம்ம இந்த கலந்துரையாடலுடைய சிறப்பே அதுதான். அதான் சுவாமி முதல்ல சொல்லிட்டார். ஸோ அதனால் சுவாமியோட பேச்சை வந்து கேட்டு அது பிரகாரம் நடந்தால் தானே வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைச்சிடும். அவங்க பாருங்கள், கடலூர்லேருந்து வந்திருக்காங்க, ஒசூர்லேருந்து வந்திருக்காங்க, இன்னும் வேறு சென்னையிலேருந்து டேனியல் வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாம் இங்கேருந்து வர்றோம், கணபதியிலேருந்து வர்றோம், ஆனாலும் வந்து அவங்க அங்கங்கிருந்து வந்திருக்கார். சுவாமி திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு, சிவப்பழமாக இருக்கார் பாருங்கள் அவர். அதுக்கு பின்னாடி இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியல. சாமி, நீங்கள் தாராபுரத்துலேருந்து வந்திருக்க, எல்லாம் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கா, நடராஜரே வந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க எல்லாம். அதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த நேரத்துக்கு வரணும், இந்த நேரத்துக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தியானமே தான் இது. இப்போ போய் அது வந்து நம்ம கோயிலுக்கு போகிறத விட இங்கே வர்றது தான் வந்து ஒரு தியானம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை தைரியமாக சொல்லுங்கள். வந்து கூச்சப்பட வேண்டியதில்லை. தடுமாற்றம் இருந்தாலும் பரவாயில்ல, தப்பில்லை.
நம்ம வீடு மறந்தானே. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் அதனுடைய இதை வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்த சப்ஜெக்டை நீங்கள் பேசுங்க சாமி. அதுக்கப்புறம் டிஸ்கஷனு, அதாவது 45 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைமு. கரெக்டாக மணி பார்த்துட்டே இருக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பேசலாம், தப்பில்லை. ஏன்னா ஜாஸ்தி கிடச்சிட்டுனா ஜாஸ்தி ஒரு அமிர்தம் கிடச்சின்னு வச்சுங்களேன், வந்து வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அமிர்தம் கொடுத்துக்கிட்டே இருங்க, அதை பற்றி தப்பில்லை. அது வந்து நாம் சாப்பிட்றோம், அதுக்கு டைம் தேவையில்லை. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த ஒரு 15 நிமிஷம், அந்த 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்தில் 45 நிமிஷம் பேசுகிறது, 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கலந்துரையாடல், அதை பற்றி கேள்வி ஆடியன்ஸ் கேட்பாங்க. கேட்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். அதில் வந்து என்னடா நம்ம வந்து கேள்வி கேட்டு நாங்கள் பதில் சொல்கிற நிலையில் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். தெரியாமல் ஆச்சாரியர் இருக்கார், அவங்க வந்து எடுத்து கொடுப்பார், பாயிண்ட் எடுத்து கொடுப்பார். இப்படி தான் நாங்கள் வந்து விஷயத்தை டெவலப் பண்ணிக்கணும். தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாருங்க, சுவாமி திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு, அவர்லாம் நிறைய விஷயம் உள்ளார வச்சுருக்காரு. அவர் வந்து கண்டிப்பாக சொல்லுவார். தெரியாது, நம்மளும் எனக்கு தெரியாத பல பேர் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கலாம். அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சமாச்சாரம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து முதல் நாள் அமர்வில் வந்து ஆச்சாரியா திருமதி மஞ்சு சமதமாதி ஷட்கம் பற்றி பேச போகிறாரு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். குருவை வணங்கி இந்த 2 நாள் கருத்தரங்கத்தில் நம்ம முதல்ல பார்க்க போகிற முதலில் பார்க்க போகிற தலைப்பு சமதமாதி ஷட்க சம்பத்தி. சாதன சதுஷ்டயத்தில் 4 தகுதிகள் நமக்கு தேவைப்படுது. விவேகம், வைராகியம், சமதமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். விவேகம் என்பது நித்தியம் எது அனித்தியம் எது என்று பிரித்து அறியக்கூடிய அறிவு. அது நித்தியம் பிரம்மம், மற்றது அனைத்தும் அனித்தியம். வைராகியம் என்பது இந்த உலகத்தின் மீதும் பிற சொர்க்கம் முதலான பிற உலகங்களின் மேலும் பற்றற்ற நிலை. 4வது முமுட்சுத்துவம் என்பது முக்தியின் மீது உள்ள தீராத விருப்பம், தீவிர விருப்பம். அதுதான் 3. இந்த 3 தலைப்பு பற்றி நம்ம ஆச்சாரிகள் பேச இருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ சமதமாதி ஷட்க சம்பத்தி என்ற தலைப்பை பார்க்கலாம். சமதமாதி ஷட்க சம்பத்தி அப்படின்னா சமம், தமம், ஆதி, ஷட்க சம்பத்தி. சமம், தமம், ஆதி என்றால் முதலிய, ஷட் என்றால் 6, சம்பத்தி என்றால் நம்முடைய சொத்து, செல்வம். சமம், தமம் முதலிய 6 நற்பண்புகள் நாம் பெற்றிருக்க வேண்டியது. அது என்னென்ன அப்படின்னா சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். முதலில் சமம். சமம் என்பதற்கு தத்துவபோதம் தருகின்ற லட்சணம் மனோ நிகிரக. மனோ நிகிரகம் என்றால் மனதை ஒழுங்குபடுத்துதல், நெறிப்படுத்துதல், சீர்படுத்துதல் என்று பெயர். மனதிற்கு அந்த கரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கரணம் அந்தம்னா உள்ள, கரணம்னா கருவி. உள்ளே இருக்கின்ற கருவியை அந்த கரணம் அப்படின்னு சொல்றோம். அந்த கருவியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான், நல்ல முறையில் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது தான் சமம் என்பது, மனதை ஒழுங்குபடுத்துதல் என்பது. இப்போ என் கையில் ஒரு சாக் பீஸ் இருக்குது, இது ஒரு கருவி. இதை நான் இப்போ ஒரு ஆ அப்படின்னு ஒரு எழுத்து எழுதுறேன் அப்படின்னா, இது நான் சொல்கிறபடி அது எழுதுனாதான் அது முறையான ஒரு ஆ என்கிற எழுத்தாக வரும். இல்லை அந்த கருவி தன்னிஷ்டத்துக்கு செயல்பட்டுச்சு அப்படின்னா அது என்னவா வரும்னு நமக்கு தெரில. ஸோ ஒரு கருவிங்கிறது என்னுடைய ஆளுமையின் கீழ் இருக்க வேண்டும். நான் இதற்கு ஆண்டவனாகவும் இது எனக்கு அடிமையாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம மனம் எனும் அந்தக்கரணம் எனும் கருவியை நமது ஆளுமையின் கீழ் வைத்துக்கொள்ள வேண்டும். அது எவ்வாறு அந்த ஆளுமையின் கீழ் வைத்துக்கொள்வது அப்படின்னா மனதை பலப்படுத்த வேண்டும். மனதை பலப்படுத்துதல் என்பது 2 வகைகளில் செய்யலாம். ஒன்று மன தூய்மை,
இரண்டாவது மன உறுதி. இது ஒரு மன தூய்மை. முதல்ல மன தூய்மை என்பதை பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம். ஒரு பாத்திரம் இருக்குது நம்மக்கிட்ட. அதில் நம்ம தூய்மையான பாலோ தண்ணீரோ ஏதாவது ஒன்று நிரப்பணும் அப்படின்னா அந்த பாத்திரம் அழுக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம தண்ணி ஊற்றினா அது நல்லா இருக்காது இல்லைங்களா? முதல்ல அந்த பாத்திரத்தை அழுக்க தூய்மைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம தண்ணீரோ பாலோ எதையாவது நிரப்பணும். ஸோ அதே மாதிரி நம்ம மனசுலையும் கோபம், பொறாமை, பயம், பழிவாங்கும் உணர்வு, வெறுப்புணர்வு, இந்த மாதிரி நிறைய அழுக்குகள் இருக்கு இல்லைங்களா? இதையெல்லாம் ஆசூரி சம்பத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த தீய குணங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது இதையெல்லாம் நீக்கி அன்பு, தயை, கருணை, தியாகம் போன்ற நல்ல குணங்களை, இதையெல்லாம் தெய்வீக சம்பத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த குணங்களை நிரப்பி மனதை தூய்மையாக வச்சுருக்கணும். அதுதான் மன தூய்மை என்பது. ஓகேங்களா? அடுத்தது மன உறுதி. இப்போ அந்த பாத்திரத்தை நம்ம தூய்மையாக்கிட்டோம். ஆனால் அந்த பாத்திரம் உறுதியாக இல்லை. மழையிலையோ வெயில்லையோ வச்சோன்னா உடஞ்சிருது, துரு பிடிச்சிருது. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்ததுனாலும் நம்ம அதில் தண்ணியை நிரப்பணும் அப்படின்னா அது நமக்கு பயன்படாது. அப்போ அந்த பாத்திரம் உறுதியாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம மனசில் தூய்மையாக்கிட்டோம். தெய்வீக சம்பத்துக்களை கொண்டு வந்து ஆசுரி சம்பத்துக்களை விரட்டி அடித்து தூய்மையாக்கிட்டோம். ஆனால் அது நிலையாக இருக்குதா நம்மக்கிட்ட? இல்லைங்களா? இப்போது ஒரு கண்ணாடி இருக்குது. கண்ணாடியில் ஒருத்தர் வந்து சிரிச்சிட்டு போகிறாங்க. இப்போ அந்த கண்ணாடி எப்படி தெரியுங்க? சிரிக்கிற மாதிரி தெரியும். அவரு போயிடுறாரு, இன்னொருத்தர் வர்றாரு, அவர் பயந்துட்டு நின்றுட்டுருக்கிறாரு. அப்போது அந்த கண்ணாடி எப்படி தெரியும்? கோபமாக காட்டும். அவரு போயிட்டு இன்னொருத்தர் வர்றாரு, ரொம்ப கோபமாக இருக்காரு. அப்போ அந்த கண்ணாடி கோபமாக காட்டும். ஸோ யார் யாரெல்லாம் வந்து அந்த முகம் பார்த்துட்டு போகிறாங்களோ அவங்களோட குணங்களை அந்த கண்ணாடி காட்டும். நம்ம மனசு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா? நம்ம மன தூய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் புற சூழ்நிலைகள்னால, அது மனிதர்களால் இருக்கலாம், வேற எதெல்லாம் இருக்கலாம், நம்ம அந்த தூய்மை அடைஞ்ச மனம் வந்து நிலையாக உறுதியோடு இருக்கணும். எந்த காரணத்தினாலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் வந்து மன உறுதி என்பது. இந்த ரெண்டையும் பெற்று மன தூய்மை அடைஞ்சு அந்த தூய்மையை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சமம். மனதை ஆளுகின்ற தன்மை. மனதை அவன் போக்கில் போக விடாமல் நாம் ஆண்டவனாகவும் நமக்கு மனம் என்னும் கருவி அடிமையாகவும் இருந்து நல்ல முறையில் பயன்படுவது என்பது சமத்தை பழகுதல் என்பதாகும். அடுத்த தலைப்பு தமம். தமம் என்பதற்கு தத்துவபோதம் தருகின்ற லட்சணம் சக்ஷுராதி பாஹ்யேந்திர நிக்ரஹ. சக்ஷு என்றால் கண், ஆதி என்றால் முதலிய, பகி என்றால் வெளியே புற, கரணம் என்றால் கருவி. கண் முதலான புறக்கரணங்களை நமது ஆளுமையின் கீழ் வைத்து அதை சீர்படுத்துதல் என்பது தமம் என்பதன் லட்சணம். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, கண் என்ன பார்க்குது, என்ன பார்க்கலாம், இல்லை வெளியே எங்கேயாவது ஜன்னலை வேடிக்கை பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட காது நான் சொல்கிற விஷயங்களில் காதில் வாங்கிட்டு இருக்கலாம், இல்லை வெளியே தான் அரவம் கேட்குதுன்னா அதை கவனிக்க போகலாம். ஸோ நம்மளுடைய கண், காது முதலான புறக்கரணங்களை நம்ம எந்த நல்ல முறையில் பயன்படுத்துகிறோமா, இல்லை அது தன்னிச்சையாக செயல்படுதா அப்படிங்கிறது தான் அது செயல்படும். அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துதல் என்பது அடக்கி ஒடுக்கிறது கிடையாது. நீங்கள் என்னதான் சொன்னாலும் கண் அங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ செல்ஃபோன் பார்த்துட்ருக்கோம், டிவி பார்த்துட்ருக்கோம், அதில் நம்ம நியூஸ் பார்க்குறோமா இல்லை வேறு விஷயங்கள் பார்க்குறோமா அப்படிங்கிறது கண்ணு தானாக போகும். அதுக்காக நம்ம அதை கட்டுப்படுத்தி அடக்கி ஒடுக்காமல் நல்ல முறையில் அதை சீர்படுத்தி அதை அந்த ஆளுமை திறனோட நம்ம இருக்கிறதுக்கு பேர் தான் தமம் அப்படிங்கிறது. இந்த தமத்தில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய புறக்கரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாக்தபஸ் தான். நம்மளுடைய பேச்சை கட்டுப்படுத்துவது இல்லைங்களா? இப்போது கோபம் வந்து ஒன்று, நம்ம ஒரு விஷயங்களை நம்ம அதை செயல்படுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இல்லைங்களா? இதுக்கு நம்ம குரு சொல்கிறாரு, அவர் சொல்கிற உபாயம் என்ன அப்படின்னா, டு நாட் ஸ்பீக் அண்ட் ஆக்ட் வைல் யூ ஆர் இமோஷனல். நீங்கள் உணர்வின் வசப்பட்டு இருக்கும் பொழுது பேசவோ செயலாற்றவோ செய்யாதீர்கள்.
ஜஸ்ட் ஸ்டாப் ஃபார் அ மொமெண்ட். ஒரு நிமிஷம் கோவம் வர்றப்போ ஒரு நிமிஷம் பொறுத்து இருந்தோம் அப்படின்னா நம்ம அதை செயல்படுத்த மாட்டோம், அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காது இல்லைங்களா. இதில் எண்ணம், சொல், செயல், இது வந்து மனோ, வாக்கு, காயம். இந்த மூன்று மூலமாக தான் ஒரு செயல் நடக்குது இல்லைங்களா. முதல்ல நம்ம கோபம் நம்ம எண்ணத்தில் வரும், யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கோபம் வரும், அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவோம். அதுக்கப்புறம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான செயல் ஏதாவது செய்வோம். இப்போது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம குரு சொல்லி கொடுக்குறாரு. என்ன பண்ணுங்க அப்படின்னா மௌனமாக இருங்க முதல்ல. ஸோ அந்த கோபத்தில் நம்ம நடந்துக்கிறோம் இல்லைங்களா, சில விஷயங்கள் செய்கிறோம் இல்லைங்களா, அது செய்யாமல் நிறுத்தணும், அதுதான் செயல். இந்த செயலை நம்ம கட்டுப்படுத்திடணும். அடுத்தது கோபத்தில் வார்த்தைகளை வெளிப்படுத்ததை கட்டுப்படுத்திடணும். இந்த ரெண்டையும் பண்ணுறது தான் இது ரெண்டும் புறக்கரணங்களால வர்றது. வாயும் கைகள் கால்கள்னால நம்ம ஏதாவது பொருளை தூக்கி வீசுவோம், ஏதாவது பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து செயல். வார்த்தைகளால் வெளிப்படுத்துறது சொல். ஸோ நம்முடைய புறக்கரணங்களை கட்டுப்படுத்துவது தமம். இந்த எண்ணத்தில் இருந்துட்டு போட்டோம், எண்ணங்கிறது வந்து எண்ணத்தை நெறிப்படுத்துவது என்பது சமம். சமம் வந்து தமம் பழக பழக சமம் மெல்ல மெல்ல நமக்கு கைகூடும். இந்த சமமும் தமமும் they mutually helps each other. அதாவது ஒன்றுக்கொன்று துணையாக இருந்து ஒன்று வளர்த்தி கொடுக்கும். சமம் தமத்தை வளர்த்தி கொடுக்கும், தமம் சமத்தை வளர்த்தி கொடுக்கும். மூன்றாவது பண்பு, நமக்கு இருக்க வேண்டிய பண்பு உபரமம். உபரமம் என்றால் கடமையை செய்தல் அல்லது கைவிடுதல், விட்டு விலகி இருத்தல். இதற்கு தத்துவபோதம் தரக்கூடிய லட்சணம் ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ. ஸ்வதர்மம் என்பது சுயதர்மம், அனுஷ்டானம் தான் அனுஷ்டிப்பது, கடைபிடித்தல். ஏவ என்றால் மட்டும், தன்னுடைய கடமைகளை மட்டும் செய்தல் என்பது உபரமம். நம்முண்டு நம்ம வேலையுண்டு அப்படின்னு இருக்கிறது, மற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது உபரமம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோயில் கற்ற திருப்பணி வேலை நடக்குதுன்னு வச்சுக்கலாங்க. இந்த கோயில் கட்டுறதுக்கு என்னவெல்லாம் இருக்கும், அந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குங்கிற ஒரு டிசைன் ஒருத்தரோட மனசில் இருக்கும். அவர் அதுக்கான வேலைகள் பார்ப்பாரு. அந்த பில்டிங் கட்டுறதுக்கான கல் தூக்கிட்டு போகிறது, மற்ற வேலைகள், கட்டட வேலைகள்லாம் ஒருத்தவங்க பார்ப்பாங்க. அப்புறம் அங்கே உணவு வழங்கணும் இல்லைங்களா வேலை செய்கிறவங்களுக்கு, இல்லை மற்ற அந்த டிபார்ட்மெண்ட் ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வரக்கோ, இல்லை ஆட்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கோ, போக்குவரத்துக்கான வாகன ஓட்டுறதுக்கான மனிதர்கள் நமக்கு தேவை. ஸோ ஒரு கோயில் திருப்பணி அப்படின்னு எடுத்துட்டோம், இல்லை செலவடிக்கிறவங்க அவங்க இருப்பாங்க, சிற்பிகள் இருப்பாங்க. ஸோ இந்த பல மனிதர்களோட கூட்டாகத்தான் எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய முடியும். இதில் அவங்க கடமையை அவங்க முழு அர்ப்பணிப்போட செய்யாமல் அடுத்தவங்க வேலையை பார்த்துட்டு நமக்கு இந்த வேலை கிடைக்கலையே, அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடமையை செய்யாமல் அடுத்தவங்க கடமைகளை பற்றி நம்ம யோசிச்சுட்டோ, இல்லை அதை பற்றி நம்ம பிரச்சனைகள் உண்டு பண்ணிட்டோ இருந்தோம் அப்படின்னா அந்த கோயில் திருப்பணி வேலை நல்லா நடக்குங்களா? நம்ம இறைவனை மனதில் நிறுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்மளுடைய கடமை முழுதாக செய்தல் என்பது உபரமம். இன்னொரு அதுக்கு டெஃபினிஷன் வந்து விட்டு விடுதல் அப்படின்னு நம்ம குரு சொல்லி கொடுக்குறாரு. இந்த விட்டு விடுதல் எப்படின்னா, ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுடையே போராடிட்டு இருக்காம அதை விட்டுட்டு நம்ம கடமையை மட்டும் நம்ம செய்யறது. ஏன்னா நம்ம வேதாந்த கல்விக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேடுதல் ஞான தேடுதலுக்கான என்னென்ன கடமைகளோ, நம்மளோட முக்கியமான கடமைகள் நம்ம எதையும் விட போறதில்லை, நம்மளுடைய கடமைகள்ல இருந்து நமக்கு துன்பங்களும் எதுவும் வரப்போறதில்லை. அப்போ நம்மளோட கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு பிரச்சனைகள் கூட போராடாம நம்ம இருப்பது அப்படின்னா அந்த பிரச்சனையை விட்டு விடுதல், கைவிடுதல், விலகி இருத்தல். கடமையை மட்டும் செய்து கடமை அல்லாத விஷயங்களிலிருந்து விலகி இருத்தல். இதனால நமக்கு என்ன அப்படின்னா, அந்த உபரமத்தினால சமம் தமத்தினால நமக்கு மன தூய்மை கிடைச்சு, உபரமத்தினால நமக்கு கால அவகாசம் நிறைய கிடைக்கும். அது மூலமா ஏன்னா கால அவகாசம், நம்ம தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு இருந்தோம்னா நம்ம வேதாந்த கல்விக்கு வந்து நம்ம ஞானத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து நம்ம இழந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
அதனால் இந்த உபரமம் என்பது நமக்கு உபரமத்தை கடைபிடிப்பதனால் நமக்கு கால அவகாசம் நிறையும் கிடைக்கும் வேதாந்த கல்வி பயில்வதற்கு. 4வது முக்கிய பண்பு திதிக்ஷா. இந்த திதிக்ஷா என்றால் சகித்து கொள்ளுதல், முணுமுணுப்பில்லாமல் பொறுத்து கொள்ளுதல் என்று பொருள். தத்துவபோதம் திதிக்ஷா என்பதற்கு தருகின்ற லட்சணம் சீதோஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்வம் என்று தத்துவபோதம் லட்சணம் தெரிகிறது. சீதம் என்றால் குளிர், உஷ்ணம் என்றால் வெப்பம், சுகம் துக்கம் இன்பம் துன்பம் முதலிய இருமைகளை பொறுத்து கொள்ளுதல். நிறைய இருமைகள் இருக்கு. குளிர், மழை, வெப்பம், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, மானம் அவமானம், இந்த மாதிரி நிறைய இருமைகள் இந்த உலகங்கள் இருக்கு. இந்த இருமைகளை நம்ம சகித்து கொள்ளுதல் என்பதுதான் திதிக்ஷா. ஒரு ஔவையார் நம்ம எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில வரிகளெல்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மானிட பிறவி இந்த மனித உடல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதை கொண்டாடுறோங்களா? நம்மளோட அழகு, நம்மளோட உயரம், நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை, நம்மளுடைய கல்வி தகுதி, இதையெல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கமே தவிர இந்த பிறவி கொடுத்ததை நம்ம சகிச்சுட்டு நம்ம வாழ பழகிக்கணும் இல்லைங்களா? இப்போது ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ் போகணும், மழை வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாரு. ஒரு விவசாயி ஒருத்தர் இன்னைக்கு நான் விதைச்சிருக்கேன், மழை வரணும்னு பிரார்த்தனை செய்கிறாரு. கடவுள் யார் பிரார்த்தனைக்கு செவிசாய்ப்பார்? எது தர்மமோ அதுபடி தான் நடக்கும் இல்லைங்களா? ஸோ தர்மப்படி எது நடக்குதோ அதை சகிச்சுட்டு நம்ம வாழணும், எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். நம்ம குரு என்ன சொல்றாரு இந்த திதிக்ஷா அப்படிங்கிறதுக்கு? மாற்ற முடிந்த விஷயங்களை மாற்ற முயற்சி செய்யுங்க, மாற்ற முடியாததை சகிப்புத்தன்மையோடு பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. மாற்ற முடிகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள். நமக்கு வெயிலாக இருந்தால் ஃபேன் போட்டுக்கலாம், மழையாக இருந்தால் கொடை பிடிச்சிட்டு போய்க்கலாம் இல்லைங்களா? ஒரு மலைச்சாரல் ஜன்னல் வழியாக வருது, போர்ட்டிக்கோ வழியாக வருதுன்னா அதுக்கு ஒரு திரை போட்டு நம்ம அதை மறைச்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இயற்கை பேரிடர்கள்னால வெள்ளம் வருது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நம்மளால் அது மாற்ற முடியாது இல்லைங்களா? அதை சகிச்சுக்கணும். நம்மளோட இந்த சரீரமே பாவ புண்ணியங்கள்னால அமைஞ்ச தொகுப்பு. அப்போது பாவமும் புண்ணியங்கள்னாலையும் இன்பமும் துன்பமும் நமக்கு சரிசமமாக தான் வரும். அதை நம்ம பொறுத்துட்டு வாழணும். இந்த மாற்ற முடிந்ததை மாற்றுதல், மாற்ற முடியாததை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ காலையில் நம்மெல்லாம் ஆஃபீஸ் போவோம், வெளியே கிளம்புவோம் இல்லைங்களா? ஒரு 8:30 மணி போல் போனால் சிக்னலில் பீக் ஹவர்ஸாக இருக்கும், ஸ்கூல் காலேஜ் டைமாக இருக்கும். அதனால் நம்ம டிராஃபிக்கில் மாட்டிப்போம் அப்படின்னா நம்ம ஒரு 15 நிமிஷம் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கிளம்பலாம். அந்த மாற்றத்தை அந்த சிக்னலில் வர துன்பத்தை நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்னால நம்ம அதை மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் அப்படி முயற்சி செய்து கிளம்பியுமே அங்கே வண்டி ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, நடு ரோட்டில் உங்களுக்கு ஒரு டிராஃபிக் ஒரு 1/2 hour லேட் ஆகுது அப்படின்னா இதை நீங்கள் மாற்ற முடியாது இல்லைங்களா? அந்த டைமை முணுமுணுப்பு இல்லாமல் நம்ம சகிச்சுட்டு தான் ஆகணும். அப்படிங்கிறது தான் திதிக்ஷா என்பதனுடைய பொருள். அடுத்த 5வதான நற்குணம் நமக்கு இருக்க வேண்டிய பண்பு ஸ்ரத்தா. இந்த 4ம் சமம் தமம் உபரமம் திதிக்ஷா என்ற 4ம் வேதாந்த கல்விக்கு தான், ஆன்மீகத்துக்கு தான் இல்லை. நம்ம ஒரு எஜுகேஷன்லையோ இல்லை ஒரு ப்ரொஃபஷன்லையோ இல்லை நம்ம குடும்ப உறவுகள் சமுதாய உறவுகள்கிட்ட ஒரு நல்ல சூழ்நிலை நிலவணும்னாலோ நல்ல மனிதராக வாழணும் அப்படின்னா இந்த 4 குணங்களுமே கண்டிப்பாக தேவை. ஆன்மீகத்துக்கு கண்டிப்பாக தேவை, மற்ற விஷயங்களுக்கு உலக லௌகீக விஷயங்களுக்கும் இந்த 4 குணங்களும் பயன்படும். ஆனால் நம்ம வேதாந்த கல்விக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ரத்தா என்பது மிக மிக முக்கியமான ஒரு நற்குணம் நமக்கு தேவைப்படுவது. ஸ்ரத்தா என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னா நன்னம்பிக்கை அல்லது பூரண நம்பிக்கை. அது என்ன பூரண நம்பிக்கை அப்படின்னா, நம்பிக்கை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதில் ஒரு சந்தேகம் தொக்கி நிற்கும் இல்லைங்களா? நான் உங்களை நம்புறேன் சார், இந்த செய்வீங்கன்னு நம்புறேன் சார் அப்படின்னா அவர் அதை செய்வாரா மாட்டாரா, இவர் செய்யாமல் விட்டுருவாரோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். ஆனால் நான் உங்களை பரிபூர்ணமாக நம்புகிறேன் அப்படின்னா அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அவர் நிச்சயம் நமக்கு
நல்லதுதான் செய்வாரு அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை, அதுதான் ஸ்ரத்தை. இங்க வேதாந்தத்துல தத்துவபோதம் ஸ்ரத்தா என்பதற்கான லட்சணம் என்ன தருது அப்படின்னா, குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. விஸ்வாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம முதலாளிகிட்ட விசுவாசமா இருக்கணும், நட்புக்கு விசுவாசமா இருக்கணும், அதாவது முழுமையான நம்பிக்கை. எதன் மீது அப்படின்னா குருவின் மீதும் வேதாந்த வாக்கியங்களின் மீதும் நம்ம ஸ்ரத்தை வைக்கிறதுக்கு பேரு தான், முழுமையான நம்பிக்கை வைக்கிறதுக்கு பேரு தான் ஸ்ரத்தா என்பது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஒரு ஊருக்கு நம்ம போகணும், ஒரு பஸ்ஸு தேடி போகிறோம், அந்த எந்த பஸ் போகும், அந்த ஊருக்கு அந்த எந்த பஸ் போகும் அப்படின்ட்டு. இந்த ரூட்டில் போகிற பஸ் அதில் போகாது, இந்த ரூட்டில் அதில் பஸ் போகாதுன்னு சொல்லிட்டு கரெக்டான பஸ்ஸில் ஏறி உட்காந்துறோம், அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துறோம். உட்கார்ந்ததுக்கப்புறம் பஸ்ஸு கிளம்பிருச்சு, போயிட்டுருக்கு. நம்ம மறுபடியும் அந்த பஸ் அந்த ஊருக்கு தான் போகுமான்னு சந்தேகப்பட்டு இறங்கி இறங்கி பார்த்துட்டு இருக்க முடியுங்களா? ஒரு சந்தேகம். ரெண்டாவது சந்தேகம், அந்த வாகன ஓட்டுநர், அந்த டிரைவர் வந்து இந்த பஸ்ஸை நல்ல முறையில் இயக்குவாரா அப்படின்னு டிரைவர் மேலே நம்பிக்கை. நம்ம அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கரெக்டாக ஓட்டுவீங்களா, கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்களா அப்படின்னு நம்ம நம்பிக்கை இல்லாமையே இருந்தோம் அப்படின்னா, அந்த பஸ்ஸில் மேலேயும் டிரைவர் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்மளால சரியான நேரத்தில் போய் சேர முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கு வேதாந்த வாக்கியங்களின் மீதும் குருவின் மீதும் முழுமையான நம்பிக்கை இருந்தாதான் நமக்கு ஞானம் கிடைக்கப்பெறும். வேதாந்த வாக்கியங்கள் என்பது பிரமாணம் இல்லைங்களா? பிரமாணங்கிறது எவிடன்ஸ். அதை வச்சு தான் மீதி இருக்கிற எல்லாமே நம்ம வந்து படிக்க முடியும். இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா எவிடன்ஸ் வச்சு தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார் இல்லைங்களா? சாட்சி இந்த சாட்சி அப்படிங்கிறது நம்ம ஆத்மா, அது கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ் அது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே எவிடன்ஸ், ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு படத்தில் வில்லன் ஒருத்தர், ஒரு வழக்கு நடந்துட்டுருக்கு. இந்த வில்லன் வந்து உட்காந்துருப்பாரு, அவரோட வாட்ச் வந்து அந்த ஃபோட்டோவில் விழுந்திருக்கும், அதில் ஒரு டைம் இருக்கும். அதை ஒரு எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் அது அந்த ஃபோட்டோ எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மட்டும், அது இருக்கிறதுனால மட்டும் அவர் தான் குற்றவாளி அப்படிங்கிற உண்மைக்கு நம்ம வர முடியாது. ஏன்னா அதை எப்படி அந்த வாட்சில் அந்த டைமை வச்சு அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு லாயர் வேணும் இல்லைங்களா? ஸோ வேதாந்த வாக்கியம் பிரமாணத்தை மட்டும் வச்சுட்டு நம்மளால் வேதாந்த ஞானத்தை பெற முடியாது. அதை முழுமையாக விளக்க குருவால் மட்டும்தான் முடியும். குரு மேலே இருக்கிற ஸ்ரத்தை தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அது நம்ம குரு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார், ஞானத்துக்கான எக்ஸாம்பிள். ஒரு இருட்டு அறை, அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போது நம்ம அதில் நிறைய பொருள்கள் எல்லாம் இருக்குது, அந்த பொருள்கள் எல்லாம் இடம் மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னா அந்த ரூமை நம்ம பார்த்துட முடியுங்களா? இல்லை அதை கூட்டுறதுனாலையோ, போட்டு துடைக்கிறனாலையோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக வைக்கிறனாலையோ, இல்லை அங்கே இருக்கிற ஒரு பொருளை ரிமூவ் பண்ணுறனாலையோ நம்ம அந்த இதில் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு விளக்கை ஏற்றுனா அந்த ரூம் வந்து வெளிச்சமாகும், அதில் இருக்கிற பொருள்களை பார்க்கலாம். அப்படிங்கிற அந்த விளக்கு அப்படிங்கிறது தாங்க வேதாந்த வாக்கியங்கள், வேதாந்தங்கள். அந்த விளக்கை எப்படி விளக்கு ஏற்றுனாதான் வெளிச்சம் வரும், அந்த விளக்கை எப்படி ஏற்றணுங்கிறத சொல்லி கொடுக்கறது நம்ம குரு தான். குருவின் மேலே வைக்கக்கூடிய முழு நம்பிக்கை தான் அந்த ரூமில் இருக்கிற என்ன இருக்குங்கிற ஞானத்தை நமக்கு கொடுக்கும். சரி, குரு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம மூட நம்பிக்கையாகவும் போயிடக்கூடாது, கண்மூடித்தனமாகவும் எதையும் நம்பக்கூடாது. குரு வந்து சொல்கிற எதையும் குரு சொல்லிட்டாரு நான் அதை கண்டிப்பாக நம்பியே தீருவேன் அப்படின்னு இருந்தால், நான் சொல்கிறதையெல்லாம் என்னுடைய சீடன் நம்புறான்ட்டு எந்த குருவும் சந்தோஷப்பட மாட்டார் இல்லைங்களா? குரு சொல்வதை நம்புவது என்பது குருவோட ஞானம், குருவோட அறிவு தான் அவரோட வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுது. ஸோ குருவின் வார்த்தைகளை நம்புவது என்பது குருவின் ஞானத்தின் மீது வைக்கின்ற நம்பிக்கை. அர்ஜுனன் வந்து பகவத்கீதையில் அவரும் புலம்புவான் இல்லைங்களா? எனக்கு இந்த 3 உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்களை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், நான் சன்னியாசியாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகத்திலையும் சோகத்திலையும் வந்து புலம்பிகிட்டே இருப்பேன் அப்படிங்களா? ஆனால் அந்த 4 நிலைகள் பகவத்கீதையில் நம்ம குரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸ்வதோஷ அவகதி,
அகதி, வழிகாட்டி, சரணாகதி. ஸ்வதோஷ அவகதி அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அகதி அப்படிங்கிறது அந்த பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் வேணும், என்னால் அந்த பிரச்சனையை என்னால் தீர்த்துக்க முடியல அப்படின்னு நம்புறதுக்கு பேர் அகதி. மூன்றாவது வழிகாட்டி. அப்போ யாரோ ஒரு வழிகாட்டி எனக்கு தேவைப்படுறாங்க, அந்த வழிகாட்டியை கண்டுபிடிச்சு அடையிறது தான் வழிகாட்டி என்கிற மூணாவது நிலை, படிநிலை. நான்காவது சரணாகதி. அவரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்னுடைய துன்பத்தை நீக்குவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவரை சரணாகதி அடையிறது தான் குருவின் மீது வைக்கிற ஸ்ரத்தை. அது சரணாகதி அடைஞ்சனால தான் பகவான் அர்ஜுனனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, நமக்கெல்லாம் கீதை கிடைச்சது. ஸோ குருவின் மீது வைக்கின்ற ஸ்ரத்தை மிகவும் முக்கியம். நம்ம திருக்குறள் 2 வரி திருக்குறள் மாதிரி ஒரு கவிதை இருக்குங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருந்திருப்பாரு, குருவும் தெய்வமும் உங்க முன்னாடி தோன்றுனா நீங்க யாரை முன்னாடி வணங்குவீங்க அப்படின்னா குருவைத்தான் முதல்ல வணங்கணும். ஏன்னா அந்த தெய்வத்தோட பரீட்சையுமே நமக்கு குருவின் மூலமா தான் கிடைக்குது. இப்போ குருதான் சிறந்தவர், அவரை முதலில் வணங்கினார் தான் அந்த தெய்வத்தையே நமக்கு காட்டி கொடுப்பார் யார் என்று. குருவின் மீது ஸ்ரத்தை வைப்பது மிகவும் முக்கியம். அடுத்ததாக சமாதானம். சமாதானம் என்பதற்கு தத்துவபோதம் தருகின்ற லட்சணம் சித்த ஏகாக்கிரதம். சித்தம் என்றால் மனம், ஏகம் கிரதம் என்றால் ஒருமைப்பாடு, மன ஒருமைப்பாடு. இப்போ நாங்கள் சமதமத்தில் ஒரு பாத்திரம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தை இங்கே கொண்டு வருவோம். பாத்திரத்தை தூய்மையாக்கியாச்சு, உறுதியாவையும் மாற்றியாச்சு. இப்போ அதில் தண்ணி நிரப்ப போகிறோம். அந்த பாத்திரம் ஒரு நிலையில இல்லாமல் தாவி தாவி வேறு வேறு இடங்கள்ல அலப்பாஞ்சிட்டு குதிச்சுட்டே இருந்ததுன்னு வைங்க, அதில் நம்ம சரியான முறையில் தண்ணி நிரப்ப முடியுங்களா? இல்லை. ஸோ அந்த பாத்திரம் ஒரு நிலையில இருந்தாதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த பாத்திரத்தை வச்சு சரியாக செய்ய முடியும். அதே மாதிரி நம்ம மனம் தூய்மை அடைஞ்சு உறுதியாக இருந்தாலும் பலவேறு விதமான எண்ணங்களால் அலப்பாஞ்சிட்டு இல்லாமல் ஒரு நிலைப்பட்டு இருந்தால் தான் நம்மளுடைய வேதாந்த கல்வி பயில்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சமம் தமம் மூலமாக மன தூய்மையும் மன உறுதியும் அடைஞ்சு, திதிக்ஷா மூலமாக பொறுமையை கடைப்பிடிச்சு நம்ம மனசை நிலைப்படுத்தி, மனசை நிலைப்படுத்துதல் என்பது ஒரே விதமான எண்ணத்தில் நமது சிந்தனையை நீண்ட நேரம் வைத்திருப்பது. எண்ணங்களே வேண்டான்னு சொல்லலை, பலவிதமான எண்ணங்கள் வரும், அதை அடக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம குரு சொல்லி கொடுக்குறாரு. அந்த எண்ணங்களை ஒரே டைப் ஆஃப் தாட்ஸாக நம்ம ரொம்ப நேரம் அதுலேயே இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம் அப்படிங்கிறது. இந்த மன ஒருமுகப்பாடு இருந்தால் தான் நம்ம ஒரு ஊசியில் நூல் கூட கோக்க முடியும் இல்லைங்களா, செவுத்தில் ஆணி அடிக்க முடியும். கேரம் போர்டில் கரெக்டாக காயினை பேக்கெட் பண்ணணுன்னாலும் நமக்கு மன ஒருமுகப்பாடு முக்கியம். பாஸ்கெட் பால் கூடையில் பந்து போடணும் அப்படின்னாலும் முக்கியம் இல்லைங்களா. நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் யூபிஎஸ்சி இதெல்லாம் தயாராகிறாங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் மன ஒருமைப்பாடு இருந்தால் தான் அதில் அவங்க வெற்றி பெற முடியும். இந்த மாதிரி லௌகீக விஷயங்களுக்கே நமக்கு மன ஒருமுகப்பாடு தேவைப்படும் பொழுது ஞானத்தை பெறுவதற்கு நம்மளுடைய மனம் எவ்வளவு ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும் இல்லைங்களா. இந்த சித்த ஏகாக்கிரதம் என்பது சிந்தனையை எண்ணங்களை தடை செய்வதல்ல, எண்ணங்களை ஒரே விதமான விஷயத்தில் குவித்து நீண்ட நேரம் வைத்திருப்பது. இதை நம்ம குரு எப்படி சொல்லித்தராரு அப்படின்னா, சஜாதிய விருத்தி, விஜாதிய விருத்தி. விருத்தி என்றால் எண்ணங்கள், ஜாதி என்றால் வகைகள், சஜாத்திய விருத்தி என்றால் ஒரே விதமான எண்ணங்கள், விஜாத்திய விருத்தி என்றால் வெவ்வேறு விதமான எண்ணங்கள். இது ஒரு சின்ன உதாரணம் பார்ப்பாங்க. ஒரு மாணவன் ஒரு தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா. அப்போ அவனுக்கு எந்தெந்த விதமான யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் வரலாம். தேர்வு நாள் எப்போது,
அதுக்கான புக்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா, இல்லைன்னா லைப்ரரியிலேருந்து எடுக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கணுமா, அதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் நம்மக்கிட்ட தயாராக இருக்கா, எப்படி ஷெட்யூல் பண்ணி படித்தா எவ்வளோ நாளுக்குள்ள நம்ம முடிக்க முடியும், இந்த மாதிரியெல்லாம் அவனோட எண்ணங்கள் சுழன்று கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அது சஜாதிய விருத்தி, ஒரே விதமான எண்ணம், தேர்வை பற்றிய எண்ணம். அதை விட்டுட்டு நேற்று நம்ம அந்த படத்துக்கு போயிருந்தோம், அதில் ஹீரோ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க, அடுத்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போகிறோம், எங்கே போகலாம், இந்த மாதிரி விலகி அந்த தேர்வுங்கிற எண்ணத்தை விட்டு விலகி வேற வேற விதமான எண்ணங்களில் நம்ம மனசு சிக்கிறது வந்து விஜாதிய விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தியானத்தின் மூலமாக, ஜப தியானத்தின் மூலமாக இந்த மன ஒருநிலைப்பாட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் நம்ம ஏதோ ஒரு கடவுளை நினச்சி அவரையே ஆராதிச்சு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நம்ம இருந்தோம்னா வேற சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் ஒரே நிலையில் இருப்போம். இந்த மனம் ஒரே நிலையில் இருக்கிறத நம்ம குரு இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திரி கரண சுத்தி திரிகரண அன்வயம். அன்வயம் என்றால் இணைத்தல், தொடர்புடன் வைத்திருத்தல், இணைப்பது. கரணம் என்றால் கருவி, திரி என்றால் மூன்று கருவிகளை இணைக்கிறதுக்கு பேர் தான் திரிகரண அன்வயம். அது என்ன 3 கருவிகள் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அதில் பார்த்த மாதிரி எண்ணம், மனோ, சொல், செயல். இந்த 3ஐயும் ஒரே நேர்கோட்டில் நம்ம வச்சிருக்கணும், எங்கேயும் விலகி போகாமல். உதாரணத்துக்கு நம்ம பூஜை செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய செயல் வந்து நம்ம கற்பூரம் காட்டுறது, பூ வைக்கிறது, அந்த மாதிரி கடவுளை பற்றியே அந்த செயல் இருக்க வேண்டும். சொல் வந்து நம்ம மந்திரங்களை உச்சரிக்கிறது, மந்திரம் தெரியலைன்னா நம்ம பாட்டு, கடவுளை பற்றி பாட்டு பாடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்முடைய வாக்கு என்பது கடவுளை பற்றியதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணமும் கடவுளையே நினைத்து, சிந்தனை வேற எங்கேயும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், இல்லை நேற்று என்ன நடந்தது, இப்போ பூஜைக்கு வரக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்ம எண்ணங்களை சிதற விடாமல் அந்த பூஜையில் மட்டுமே நம்மதை 3 எண்ணம், சொல், செயலும் 3 கரணங்களையும் வைத்திருப்பது தான் மன ஒரு நிலைப்பாடு. இந்த தகுதியெல்லாம் நமக்கு கிடைக்க பெற்றால் நமக்கு வேதாந்த கல்வியின் ஒரு படியாவது நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்று கூறி நான் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த மாதிரி நிலத்தை பண்படுத்துற சமாச்சாரம் மட்டும் தான் வந்து மஞ்சு சொல்லியிருக்காரு. ஆச்சாரியன் சொன்னதை மஞ்சு வந்து சொல்லியிருக்காரு. அந்த நிலத்தை நீங்கள் பண்படுத்தினா நீங்கள் இந்த ஆன்மீக நம்ம வந்து குரு சொல்கிற மாதிரி அந்த அந்த நல்ல சமாச்சாரத்தை நீங்கள் விதைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு முளைச்சிடும். கரடு முரடான கல்லில் ஏர் விழாமல் அப்படியே போய் விதைக்கணும். அதுக்கு தான் இந்த மனசை பண்படுத்துக்கு தான் இது மாதிரி 6 சமாச்சாரம் வந்து நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு தனியாக நம்ம ஆச்சாரியர் வந்து புக் எழுதியிருக்காரு. அது பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா மன ஆட்டோமேட்டிக்காக பண்பட்டுடும். இது வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை, லௌகீகத்துக்கும் பெஸ்ட்டு. ஆன்மீகம் லௌகீகம் ரெண்டுக்குமே மனம் பண்படணும், அதுதான் மெயின். அதில் வந்து மெயினாக ஒரு சமாச்சாரம் சொன்னாங்க, அதாவது சகிப்புத்தன்மை வேணும்னு சொல்லி. அந்த சகிப்புத்தன்மை வந்து நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்ம ஒரு நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்காம இருக்கிற ஒரு செயல்லையோ ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ நம்ம மாட்டிக்கிறோம் இல்லைங்களா? வாழ்க்கையில், குடும்பத்துலேயோ பிஸ்னஸ்லேயோ ஏதோ ஒன்றில் நாங்கள் போய் மாட்டிக்கிறோம். அப்போது அவரை விடவும் முடியாது. பிஸ்னஸாக இருந்தால் நல்ல ஒரு குமாஸ்தா கிடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நல்லா வேலை பண்ணுவார், வாய்ப்பேச்சு கண்ணா பின்னு பேசுவார். அப்போ அதை என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து பொறுமையாக இருந்து அந்த வேலையை வாங்கிட்டு அந்த பேச்சை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி அவரை தட்டி கொடுத்து நாங்கள் பொறுமை காக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கிற ஒரு ரிலேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கணவன் கிட்ட மனைவி வந்து கருத்து வேறுபாடுள்ள கணவனோ அல்லது வந்து ஒரு நம்ம பையன் இப்படி நல்ல விதமாக பிரமாதமாக வருவான்ப்பா, டாக்டராக வருவா, இன்ஜினியராக வருவா அப்படின்னு சொல்லி
கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு தருதலை மாதிரி ஒரு பையன் வந்து சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கையை விட போயிடும். அப்போ நாங்கள் அந்த பொறுமையை சகிப்புத்தன்மையை காட்டணும். காட்டாமல் அவனை வீட்டை விட்டு விரட்டடிக்கிறது, இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. வீட்டை விட்டு விரட்டடிக்கிறது, அடிக்கிறது. அவன் போயிடுவான், நான் காசி ராமேஸ்வரம் போயிடுவான், அதாவது தருதலையாக போயிடுவான். இந்த மாதிரி இல்லாமல் அந்த சகிப்புத்தன்மை வந்து மெயினாக வந்து மஞ்சு சொன்னாங்க. அதை நாம் வந்து வாழ்க்கையில் அவசியம் கடைப்பிடிக்கணும். நாம் பேசுகிறோம், இருந்தாலும் செயலில் வரும்போது கொஞ்சம் சிரமம். அதே மாதிரி வாத்தியாராக இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க பசங்க, ஆனால் கெட்ட பழக்கம் நிறையா இருக்கும். அவன் இந்த மாதிரி பண்ணாதரா அப்படின்னு சொல்லி வாத்தியாருக்கு கொஞ்சம் வந்து திருப்பி இது பண்ணணும். என்னமோ எப்படியோ போகிறோம்ப்பா, நம்மளுக்கு என்ன தூதர் சங்கு ஊதியாச்சு, விடிஞ்சா வெடியாட்டு என்ன, பிளாக் போர்டில் எழுதி போட்டுட்டேன். இப்போ பிளாக் போர்டில் எழுதி போடுறது கூட கிடையாது, அவங்கவுங்களே படிச்சுக்க வேண்டியதுதான். ஆமாம், அது மாதிரி இல்லாமல் அவங்களும் வந்து ஆசிரியரும் அந்த ஒரு பொறுமையாக இருந்து சகிப்புத்தன்மையாக இருந்து அதை வந்து நடத்தி கொடுக்கணும். நான் கேட்டுக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கூட நீங்கள் வந்து திருக்கலாம். கேள்வி இப்போ மஞ்சு மேடம் பேசுனதுல கேள்வி தான் இருப்பேன். உபரமம் பற்றி கேட்குறாங்க. மஞ்சு உபரமம் பற்றி என்ன கேட்குறீங்க? புரியல. உபரமம்னா அதுக்கு என்ன தெளிவான விஷயம்? சொல்லுங்க, கரெக்டாக சரியான இது சொல்லுங்க. சுவாமி, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அதுல சொன்னதுல உங்களுக்கு என்ன புரியல? உபரமம் பத்தி உங்களுக்கு சரியா புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்கம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்கிறார். உபரமம் பற்றி திருப்பி ஒருக்கா சொல்லுங்க, எனக்கு புரியல. நீங்க வேற ஏதாவது கருத்து வச்சிருக்கீங்களா? இந்த நான் சொன்ன கருத்தே உங்களுக்கு சரியா புரியல? உபரமம் பத்தி முக்கியமான கடமை செய்தல், ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ. ஸ்வதர்மம் என்பது சுயதர்மம், தன்னுடைய கடமைகள், சொந்த கடமைகள். அனுஷ்டானம்னா அனுஷ்டித்தல், கடைப்பிடித்தல். ஏவ என்றால் மட்டும், தன்னுடைய சொந்த கடமையை மட்டும் செய்வது என்பது உபரமம். இன்னொரு டெஃபினேஷன் விலகி இருத்தல், கடமைகளிலிருந்து விலகி இருத்தல். கடமைனா நம்ம கடமை அல்லாதவற்றில் இருந்து விலகி இருத்தல். தேவை நம்ம குரு நம்ம அதை எப்படி சொல்லித்தராரு அப்படின்னா, அதை விட்டு தொலைக்கிறது அப்படிம்பார். ஒரு பிரச்சனை நம்மளை, நான் அந்த வேர்டு யூஸ் பண்ண வேண்டான்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். குரு சொல்கிறாரு அந்த விட்டு விடுதல். அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அது கூட போராடாமையே இருந்துட்டு அதை விட்டுறது என்பது உபரமம். அது அவரோட பிரச்சனையை சால்வ் பண்ண நம்ம வேதாந்த கல்விக்கு வர்றப்போ நம்மளோட எய்ம், குறிக்கோள் வந்து நம்ம ஞானத்தை தேடி போகிறோம். அதில் நம்ம கடமைகள், நம்ம எதுவும் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எதுவும், நம்ம குளிக்கிறது, சாப்பிட்றது, நம்ம ஆஃபீஸ் போகிறது, படிக்கிறது, குடும்பத்துக்கு உண்டான அது, இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் நம்ம எதையும் நம்ம செய்யாமல் இருக்க போகிறது இல்லைங்களா. ஸோ நம்ம கடமையை மட்டும் செய்யலாம். மீறி நம்ம அந்த கடமையை விட்டு விலகி வேறு பிரச்சனைகளில், அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல், இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நம்ம வீடுகளில் ஒரு பொறுப்பு, ஒரு கல்யாண வீடு எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு அந்த நான் யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்கணுமோ அதை நிர்வகிக்கிற வேலையை நான் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருப்போம். அவங்க அந்த பொறுப்பை எப்படி செய்கிறாங்களோ முடிஞ்ச அளவு குறைநீர்கள் இல்லாமல் நம்ம ஏற்றுட்டு, பிரச்சனை அவங்க செய்கிறப்போ நம்ம அந்த கூட போய் வேலையை செஞ்சுட்டு இவங்க செய்கிறப்ப இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய கடமை இல்லை இல்லைங்களா. நம்ம நிர்வகிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் சொன்னால் அவங்க அதை ஏதாவது சொல்லுவாங்க, என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் ஏன் வந்து தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ முடிந்தவரை அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் நம்ம கடமைகளில் தவறாமல், ஏன்னா நம்ம கடமைகளிலிருந்து நமக்கு எதுவும் துன்பம் விளைய போகிறது இல்லை, அதனால் நன்மையை மட்டும்தான் விளையும். நம்ம கடமைகளை மட்டும் செய்து தேவையற்ற பிரச்சனைகள்லேருந்து விலகி இருத்தல். அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் 24 மணி நேரம் நம்மக்கிட்ட இருக்குன்னா நம்மளால் எவ்வளோ வேலைகள் நம்மளால செய்ய முடியுங்க. நம்ம கடமைகள் மட்டும் செஞ்சுட்டு மீதி இருக்கிற நேரத்தை நம்ம வேதாந்த கல்விக்கு பயன்படுத்தணும். அந்த காலத்தை கொடுக்கறது தான் உபரமம்.
அந்த தகுதி இருந்ததுன்னா நமக்கு காலம் நிறைய கிடைக்கும். அப்போ நம்ம வேதாந்த கல்விக்கு போகலாம். தேவையில்லாத பிரச்சனைகள் தலையிட்டு இருந்தோம்னா பல பிரச்சனைகள் வரும். நம்ம இந்த உலக வாழ்க்கையில் போயிடுவோம். அதை விட்டு விலகி, வேதாந்த கல்வியை விட்டு விலகி இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தாராக வளரும். அதாவது பிரச்சனை இல்லாமல் நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சுட்டோம்னா நம்ம பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுன்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான். இதில் இன்னும் ஆழமான உங்களுக்கு கருத்து வேணும்னா, இந்த நிலைமையில் அதை நான் சொல்கிறது எனக்கு சரியாக விளக்க முடியாதுங்கிறதுனால நான் அதை தொடலை. வர்ண தர்மங்களை பற்றி சொல்லியிருப்பார். தத்துவபோதம் நூலில் நம்ம குரு அழகாக விளக்கியிருக்காரு. அதில் படித்தோன்னா நம்ம முழுமையான புரிதல் நமக்கு கிடைக்கும். இப்போ புரிதல் மேம்படாத நிலையிலே நான் அதை விளக்குவது முறையாக இருக்காதுங்கிறதுனால நான் அதை சொல்லலை. நன்றி. நன்றி. வேற கேள்வி இருங்க. இதை வச்சு இப்போ சார் சொன்னதில் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை அப்படிங்கிற விஷயத்து விட்டு விடுதல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ குடும்பத்திலேயோ இல்லை தொழிலையோ விட்டு விடுதல் இல்லை, விட்டு கொடுத்தல், விட்டு கொடுத்தல் விட்டு அப்போ உபரமம் அப்படிங்கிற விஷயத்தில் மேடம் சொன்னாங்க விட்டு விடுதல், அதை விட்டுருங்க, அதனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை விட்டுருங்க. அப்போ இந்த ஞான கல்விக்கு நமக்கு தடையாக இருக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. விட்டு கொடுத்தல் அப்படின்னா அதை சகிச்சுக்கிட்டே இதில் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த சகிப்புத்தன்மையோடைய நம்ம பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அப்படிதான் சார். சகிப்புத்தன்மை மூலமாக ஸ்ட்ரெஸ் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. சகிப்புத்தன்மை மூலமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா, இல்லை அதை விட்டுட்டு நம்ம இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நமக்கு எது முக்கியம்னு ஒரு ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நமக்கு, இல்லைங்களா? இப்போ நம்ம இத்தனை பேர் இங்கே வந்திருக்கோம். இங்கே வர்றதுக்கு யாராவது தடை சொல்லியிருந்துருக்கலாம், நம்மக்கிட்ட யாராவது கோபமாக பேசியிருந்துருக்கலாம், சொல்லாலையும் செயல் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ணியும் வர விடாமல் ஏதாவது பண்ணலாம். அவங்க வேலைகளுக்காக வரணும் அப்படிங்கிறக்காக நம்ம பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆனால் நம்ம இங்கே வர்றது தான் நம்மளோட முதன்மை விருப்பம் அப்படின்னா அதுக்காக தான் நம்மளுடைய திட்டங்கள் நம்ம செயல்படுத்துவோம் இல்லைங்களா? இது முதல்ல. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி, குரு சொன்ன மாதிரி, மாற்ற முடியாத விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க, இங்கேருந்து திருப்பூர் போகணுன்னு ஏறி உட்காடுறீங்க. இந்த பஸ்ஸு எடுக்கிறதுக்கு லேட் பண்ணுறாங்க, இல்லை போகிற வழியில் டிராஃபிக்கு, இல்லை ரிப்பேர் ஆகிட்டு வேறு பஸ் ஏதோ ஒன்று அப்படின்னா நீங்கள் அதை சகிச்சுக்காமல் முணுமுணுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட அந்த முணுமுணுப்புனால நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்காது இல்லைங்களா? அந்த விஷயம் நம்ம பொறுத்து அந்த காலத்தை கடந்து மீண்டு வந்து தான் நம்ம இடத்த போய் ரீச் பண்ண முடியும். நம்மளால் மாற்ற முடியாத விஷயங்களை நம்ம சகிச்சுக்க தான் வேணும். மாற்ற முடிந்த விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம். அதுதான் சகிப்புத்தன்மை. இயற்கை விஷயங்களை இதில் இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா சாந்தி மந்திரம்னு ஒன்று நம்ம குரு சொல்லுவாருங்க. அதில் 3 விஷயங்களுக்காக நம்ம சாந்தி மந்திரம் சொல்லுவோம். 3 விஷயங்களிலிருந்து தடை வரக்கூடாது அப்படி அதுக்காக நம்ம அந்த சாந்தி மந்திரத்தை சொல்லுவோம். ஒன்று ஆதி ஆத்மீகம், ரெண்டாவது ஆதி பௌதிகம், மூன்றாவது ஆதி தெய்வீகம். ஆதி ஆத்மீகம் என்பது நம்மளுடைய சரீரத்தினால வரக்கூடிய தடைகள். நம்ம பல்லு வலி, தலைவலி இருக்கலாம், இல்லை ஏதாவது இருக்கலாம் இல்லைங்களா? நம்மளுடைய சரீரத்து உபாதைகள்னால வரக்கூடிய தடைகள் ஆதி ஆத்மீகம். ஆதி பௌதிகம் என்பது நம்முடைய குடும்ப உறவுகள், இல்லை புறச்சூழ்நிலைகள், அப்படினால மனிதர்களால் இந்த உலகத்தில் இருந்து வரக்கூடிய தடை ஆதி பௌதிகம். ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது இயற்கையினால் மழை, வெள்ளம், புயல் இந்த மாதிரி வருது இல்லைங்களா? ஸோ சாந்தி மந்திரம் எதுக்காக சொல்லுவோம்னா இந்த தடைகளில் இருந்து காத்து நம்ம அந்த கல்வியை முறையாக கற்றுக்கிறதுக்காக காலத்தை கொடுன்னு நம்ம கடவுளை வேண்டுறதுக்கு பேர் தான் அந்த சாந்தி மந்திரம். இதில் நம்ம
இதில் எதையுமே நம்மளால் வந்து மாற்ற முடியாது இல்லைங்களா? இதை சகிச்சிட்டா மட்டும்தான் நம்மளால் அதிலேருந்து மீண்டு வந்து நம்மளோட ப்ரியாரிட்டி எதுவோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். பல்வலி வருது அப்படின்னா அதுக்கு இதில் மாற்ற முடிஞ்சதை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது, நம்ம ஒரு மாத்திரை போட்டுக்கிறதோ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறதோ மாற்ற முடிஞ்சு. அப்படியும் மாற்ற முடியலைன்னா அந்த வலி தீர்ற வரைக்கும் நம்ம சகிப்புத்தன்மையோடு இருந்து தான் ஆகணும். இது வேதாந்த கல்வி போகிறப்போ நம்ம குரு நிறைய சொல்லித்தர்றாரு. ஏன் சகிச்சுக்கிறது அப்படிங்கிறத விட நான் பேசிக்கான அடிப்படை தகுதினால் கொஞ்சம் டீப்பாக சொல்லலை. இப்போ நம்ம பிறப்பே வந்து நம்மளுடைய முற்பிறவிகளோட பாவ புண்ணியங்களோட கலவை தான். இப்போ நமக்கு ஒரு துன்பம் நடக்குது அப்படின்னா நம்மளோட பாவம் அங்கே செயல்படுதுன்னு அர்த்தம். ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம செஞ்ச புண்ணியம் வந்து அங்கே செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. கர்மா தர்மா அப்படின்னு நம்ம குரு சொல்லுவார் இல்லைங்களா? அப்போது நம்ம கடவுளை நம்பணும் அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிறது அப்படிங்கிறத விட இறைவனோட நிலையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தன்னை போல சகிப்புத்தன்மை நமக்கு வந்துடும். இப்போ நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிது, இன்பம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம கடவுளை நினைக்கிறோம். ஆனால் துன்பம் வர்றப்போ துன்பம் வர்றப்போ கடவுளை நினைக்கிறோம், வெற்றி வர்றப்போ கடவுளை நினைக்கிறது இல்லை. கடவுளை முதல்ல நம்ம நம்புறது இல்லை. நான் கடவுள் மறுப்பாளர்களை பற்றி பேசலை, ஏன்னா கடவுள் மறுப்பாளர்கள் கூட கடவுள் இல்லைங்கிறதுல முழு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெற்றி கிடைக்கிறப்போ நம்ம ஒன்று வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போய் குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை எந்த கோயிலில் வேணுமோ அங்கே போய் நிறைவேற்றுறோம், அன்னதானம் செய்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறோம். அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த வெற்றி ஏன் எப்படி கிடச்சிதுங்கிற யோசனை நமக்கு வர்றதில்லை இல்லைங்களா? நீங்கள் போட்ட உழைப்புக்கு சமமாக தான் அந்த வெற்றி கிடச்சிருக்கா அப்படின்னா இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு சின்ன உழைப்பு போட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கும். ஆனால் எனக்கு ஏன் நான் கொஞ்சமாக தானே நான் வேலை செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளோ வெற்றி கிடச்சிது, இவ்வளோ பணம் கிடச்சிது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு கஷ்டம்னு ஒன்று வர்றப்போ மட்டும் நான் நேர்மையாக தானே இருந்தேன், நான் யாரை பார்த்தும் பொறாமப்படலை, இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அப்போ தான் யோசிக்கிறோம். வெற்றியின் போது நம்ம கடவுளை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஏன் கடவுள் இப்படி கொடுத்தாருன்னு நம்ம நம்புறது கிடையாது. ஒரு துன்பம் வர்றப்போ மட்டும் நம்ம வந்து ஒரு துன்பம் வர்றப்போ தான் நம்ம ஞானத்துக்கே போகிறோம் இல்லைங்களா? பகவத்கீதையோட நோக்கமே துன்ப நிவர்த்தி அப்படி தான். ஸோ சோகத்தில் இருக்கிறப்ப தான் நம்ம யோசிக்கவே ஆரம்பிக்கிறோம். அப்போ யோசிக்க ஆரம்பித்து நம்ம இந்த வேதாந்தி கல்வியின் மூலமாக எல்லாமே இறைவனோட நியதி தான், நம்ம பாவ புண்ணியங்களோட தொகுப்பு தான், அதுக்கு காரணமே நமக்கு வர துன்பத்தோட காரணமே நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த முணுமுணுத்துட்டு சகிச்சுக்கிறதுங்கிறத விட இறைவனின் நீதி அறிவோடு புரிஞ்சுட்டு நம்ம அதை கடந்து போயிடுறோம். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் காத்தால சாயங்காலம் 2 3 வேளை கூட இந்த மந்திரத்தை வந்து மனசார நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மன எழுச்சி, உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ நல்லது நடக்கும்போது உங்களுக்கு புண்ணியம் செயல்படுதுன்னு நினச்சிங்க, கெட்டது நடக்கும்போது நம்ம செஞ்ச பாவம் செயல்படுதுன்னு நினச்சிங்க. அவ்வளோதான். அப்படி நினச்சிக்கிட்டாவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். ஆமாம், அவ்வளோதான். சரி, கிளாரிஃபிகேஷன். இந்த திதிக்ஷன்னா அந்த நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அந்த சகிச்சுக்கிறது கிடையாது. பெரும்பாலும் இந்த சீதோஷ நிலை மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி மழை பெய்யும், ஹெவியாக ஸ்னோ இருக்கும், இல்லை வெயில் இருக்கும், அதுக்கு சகிச்சுக்கிறது தான் திதிக்ஷா. நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைங்கிறது இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டான வழியை. திதிக்ஷா அப்படின்னா தத்துவபோதத்தில் இருக்கிறது. சீதோஷ நிலை அப்பப்போ மாறுது, அதை நம்ம சகிச்சுக்கணும். சில பேர் மழை பெய்யுது, என்னப்பா வெளில போகும், அது அந்த சீசனில் மழை பெய்யுது, அதை சகிச்சுக்கணும். அதேமாரி வெயில் ஜாஸ்தியாக இருக்கா, எங்கேயுமே போக முடியலப்பா அப்படின்னு நம்மள அது சகிச்சுக்கிட்டு அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்காக ஒரு போஸ்ட்போன் பண்ணிக்கூடாது. அது சீதோஷ நிலைக்கு உள்ளது. அதனால் திதிக்ஷா அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரி அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம். ஒன்லி வி ஹாவ் டு அந்த பொறுப்பு தன்மை அதில் தான் இந்த இது வரும் திதிக்ஷாவுக்கு. அதேமாரி சமங்கிறது மனோ நிகிரகம். மனசை கண்ட்ரோல் பண்ணோம்னா அது சமம் ஃபுல்லாக வந்துட போகுது. இந்திர நிகிரகங்கிறது தமம். இந்த 5 புலன்களில் நடக்கிட்டோம்னா தம்மம் சொல்லிடுறோம். சமம் இருந்தால் சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மனோ நிகிரகம் வந்துச்சுன்னா சமாதானங்கிறது சமாதி, வேறு ஒன்றும் இல்லை. அது சமம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சமாதி வந்துடும். அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த ஃபண்டமெண்டல் 6 இருந்தால் தான் நம்ம வேதாந்தத்துக்குள்ளாரே போகணும்.
இல்லாட்டி வேதாந்தம் படிக்கிறது வேஸ்ட்டு. அது வேதாந்தத்துக்கு வராமல் இருக்கலாம் அவங்க. இந்த சமம் தமமும் முதல்ல வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். இந்த 6 பாயிண்ட் இருந்தால் தான் பகவத்கீதையே போக முடியும். எல்லா விதமான வேதாந்தமும் புரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு புரியுது. சமம் இல்லாமல் தமமும் இல்லாமல் இருந்ததுன்னா வேதாந்தமே அவங்களுக்கு புரியாது, பயனற்ற. அதுக்குள்ளார போகாது, பயனற்ற போய். நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. சாரி ஃபார் இன்டரப்ஷன். அடுத்தது வந்து நம்ம கடலூர்லேருந்து வந்திருக்காரு. ஐயா சார் உட்காருங்க ஐயா. ஐயா உட்காருங்க. ஒட்டாவி பகலில் விட ராத்திரி நிறைய வருது, என்ன காரணம்? இது சப்ஜெக்ட் இல்லை சாமி. அப்புறம் இது முடிஞ்ச டீட்டெயில் கேட்பீங்க. டீட்டெயில் கேட்பீங்க. நம்ம நண்பர் வந்து கடலூர் ராஜரத்னம் இல்லை சரி, நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸாம் சொன்னீங்க. அதாவது கருவிகள் நம்ம சொன்னபடி கேட்கணும் அப்படிங்கிறது. ஒரு சாப்பீஸ் வச்சு வந்து போடுறோம்னு நினைக்கிறோம், அது ஆங்குறது. அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாங்க. ஒரு வெஹிக்கிள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஒரு கார் ஓட்டுறோம், நம்ம லெஃப்ட் திருப்பினா அந்த வெஹிக்கிள் வந்து ரைட் போச்சுன்னா என்ன ஒரு பெரிய ஒரு இதாகும். சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே நன்றி சார், நன்றி. இப்போ வந்து கடலூர் ராஜரத்னம் அவர்கள் வந்து மூச்சுத்துவம் வைராக்கியம் பற்றி பேசுவாங்க. அப்போ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரீ டைம் ஒரு 10 minutes சாப்பிட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.